தரிசனமே. எழுந்தருள்வாய் இறை மகனே, தந்தருள்வாய் தரிசனமே. தந்தையின் அன்பை தரணிக்கு தந்தவா கன்னிகரில்லா தூயவரே. தூயவரே 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 தூயவரே. உங்களுக்கு தெரியும், பார்வோன் எவ்வளவு கொடுமையானவன், இறுகிய கல்மனம் படைத்தவன். அவனுடைய நெஞ்சம் எப்படி இறுக்கமாயிருந்தது என்று நாம் எல்லோரும் நன்றாகவே அறிவோம். ஆனால் அந்த பார்வோன் கூட ஆண்டவருடைய செயலை வெகுவாக பாராட்டுவதை பார்க்கிறோம். ஆண்டவர் யோசேப்புடன் இருப்பதை அவன் ஏற்றுக்கொள்வதை பார்க்கிறோம். தொடக்க நூல் புத்தகம் 41வது அதிகாரம் 40வது இறைவார்த்தையில் யோசேப்புவை எகிப்தினுடைய ஆளுநனாக உயர்த்துவதை பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த பார்வோன் சொல்லுகிறான், இறை ஆவியை பெற்றுள்ள இவரை போல வேறொருவர் உண்டா? வேறொருவரை நம்முடைய தேசத்திலே நாம் காண முடியுமா? இவற்றையெல்லாம் கடவுள் ஒருவருக்கே அறிவித்திருக்கிறார். உம்மை விட மதிநுட்பமும் ஞானமும் செறிந்துள்ளவர் இங்கு யாரும் இல்லை என்று சொல்லி அவரை புகழ்ந்து பாடுவதை பார்க்கிறோம். நீரே என்னுடைய அரண்மனையில் பொறுப்பை ஏற்பீர். வார்த்தைகளுக்கு என் மக்கள் எல்லோரும் அடியப்பணியட்டும். அரியணையில் மட்டும் நான் உமக்கு மேம்பட்டவனாயிருப்பேன் என்று சொல்லி பார்வோனே யோசேப்புவை புகழ்வதை பார்க்கிறோம். ஏனென்றால் கடவுள் யோசேப்போடு இருந்தார். சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் என்றால், கடவுள் உன்னோடு இருக்கிறார் என்றால் எந்த தீங்கும் உன்னை நெருங்காது. எந்த மனிதரும் உன்னை நெருங்கி வந்து உன்னை வீழ்த்திவிட முடியாது. ஏனென்றால் கடவுளின் ஆவி உன்னை அற்புதமாய் வாழ்க்கையில் உயர்த்தும். இந்த நாளிலும் கூட பகைவர்கள் தீயவர்கள் எல்லாம் தோற்று போகும்படியாக ஆண்டவர் உன்னை வல்லமையாய் உயர்த்த எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். எழுந்தருள்வாய் இறை மகனே, தந்தருள்வாய் தரிசனமே. எழுந்தருள்வாய் இறை மகனே, தந்தருள்வாய் தரிசனமே. தந்தையின் அன்பை தரணிக்கு தந்தவா கன்னிகரில்லா